அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம். சிவன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். சிவமந்திரங்கள் காயத்ரிகளை ஜபிக்க ஜபிக்க பெரிய அளவுக்கு வெற்றிகள் ஏற்படும். சனியுடைய வக்கர காலத்தில் இருப்பதனால் வண்டிகளில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். தேகாரோக்கியத்தை அலட்சியப்படுத்தாமல் இருப்பது புத்திசாலித்தனம். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம். செலவுகள் எவ்வளோ வந்தாலும் பணம் கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் வரும். வார்த்தைகளில் மட்டும் பேசுகின்ற சமயத்தில் மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பேச வேண்டும். வாக்குஸ்தானத்தில் சனி பார்வை இருப்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் சூரியன் இருக்கிறார். எனவே மிக கவனமாக இருப்பது நன்மை. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லாம் முன்னேற்றம் தான் காணப்படும். நீங்கள் கோபம் மட்டும் படாதீர்கள். பழைய கடன்களை பைசல் செய்வதற்கு உண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். ஏதாவது ஒரு பொருளை விற்று அது செட்டில் செய்யலாம் என்று நினைத்திருப்பீர்கள், அது கண்டிப்பாக கை கொடுக்கும். நண்பர்களிடத்தில் பண உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள், கிடைக்கும். ஆக மொத்தத்தில் தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த 15 நாட்கள். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தந்தாலும் பயணங்கள் சமயத்தில் யாரிடத்திலும் போய் நீங்களாக வாலண்டரியாக பேசுவதோ அல்லது அவர்கள் பேச வந்தால் அதை அப்படியே நம்புவதோ கூடாது. அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம்.